We believe in one God, in three persons, Father, Son, and Holy Spirit. The Lord Jesus Christ as God and Savior. The Bible as the supreme authority for belief and behavior. Salvation from sin by grace alone, through faith alone. We witness to the British churches and people the value of traditional, godly family life, aiming at holiness and at pure relationships. We witness to the Tamil community the call of God to trust in Christ. Christ is the one who has made forgiveness possible because he has borne our karma by dying on the cross. Christ has been raised to life. Christ will return as King. We look forward to sharing his risen life, no longer fearing either hell or cycle of death and rebirth. We proclaim the power of God to answer prayer for all our needs, warning people not to be greedy, but be generous to those in need. We renounce astrology, idolatry, caste, and dowry. Before I pray, I would like to read some verses from the Bible. These are the verses that when I was praying last night concerning Kamal, that God gave me. I think these are the words that will encourage you in your ministry. I'm going to read it in Tamil. It's from Joshua chapter 1 verses 5 through 9. நேற்று நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கமலை குறித்து அவருக்காக கொடுக்கும்படி என்னுடைய உள்ளத்தில் உணர்த்திய இந்த வார்த்தைகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோசுவா 1 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து 9 வசனம் வரைக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் நீ மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகுமிடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். Let us pray. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, இது நீர் விசேஷமாக எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலும் கூட ஆண்டவரே, அருமையான சகோதரன் கமலை ஆண்டவரே ஒரு ஊழியராக ஆண்டவரை நாங்கள் அபிஷேகம் பண்ணுவதற்கு நீர் எங்களை இந்த இடத்தில் கூட்டி சேர்த்ததற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். உம்முடைய வார்த்தை சொல்கிற விதமாக பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றையும் அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிற விதமாக ஆண்டவரே, நீர் இந்த ஊழியத்திற்கு, இந்த சபைக்கு மேய்ப்பனாக ஏற்படுத்திய அருமையான ஊழியக்காரரை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புவித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகம், உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய வழிநடத்துதல் எப்பொழுதும் கூட இருந்து இந்த சபையை ஆண்டவரே சரியான விதத்தில் வழிநடத்துவதற்கு வேண்டிய ஞானத்தினையும் ஆவியின் பலத்தையும் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யோசுவாவோடு நீர் இருந்த விதமாக ஆண்டவரே கமலோடும் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தில் ஆண்டவரை நடப்பதற்கும், உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரை இந்த சபையை கட்டி எழுப்புவதற்கும் நீரே கமலை இந்த நாளிலும் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கூட இருந்தருளும். இம்மட்டுமாக ஆண்டவரே நீர் கூட இருந்தீர், அதற்காகவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டீர், அதற்காகவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். ஊழியத்தின் பாதையில் ஆண்டவரே பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு கூடாக நீர் அழைத்து வந்தீர். அந்த சூழ்நிலைகளிலும் நீர் கூட இருந்தீர், அதற்காகவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த நாளிலிருந்து ஆண்டவரே ஒரு புதிய ஆரம்பமாக, ஒரு புதிய அபிஷேகத்தை ஆண்டவரே, ஒரு புதிய வல்லமையை, புதிய வரங்களை ஆண்டவரே இந்த நாளில் இந்த சபையை நடத்துவதற்கு நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள மாட்டான். நீர் கொடுக்கின்ற இந்த ஊழியத்தில் இருந்து ஆண்டவரே ஊழியம் ஆண்டவரே எப்பொழுதும் கடைசி வரைக்கும் ஆண்டவரே உண்மையும் உத்தமமாக செய்யப்படுவதற்கு நீரே கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கமலை ஆசீர்வதித்தருளும், பலப்படுத்தும் ஆண்டவரே.
இது ஒரு பெரிய சுமையாக பாரமாக இருந்தாலும் கூட ஆண்டவரே நீரே கமலை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று பவுல் சொன்ன விதமாக இந்த சபையை வழிநடத்துவதற்கு வேண்டிய பலனை, ஞானத்தை, வழிநடத்துதலை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மிகுதியான நேரத்திலும் நீரே கூட இருந்து ஆண்டவரே எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நீரே எங்களுக்கு அபிஷேகித்து ஆசீர்வதித்து இந்த நேரத்தில் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். We are going to listen to the word of God now. Pastor Prem Kumar will come and give us the word of God. But before now, I call upon Pastor Prem Kumar for the word of God. Praise be to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. When the board resolution came to me, requesting me to ordain Brother Kamal, தேவனுடைய நிர்வாகமானது என்னை பாஸ்டர் பிரதர் கமலை அபிஷேகப்படி கேட்டுக்கொண்டப்பட்ட பொழுது I wanted few witnesses to recommend him by way of giving the testimonies here. விதமாக சாட்சிகள் ஊடாக இதை உறுதிப்படுத்தும்படியாக நான் விரும்பினேன். And to my surprise and shock, என்னுடைய ஆச்சரியத்துக்கு ஆதாரமாக I had something here. நான் ஒன்றை நான் கண்டேன். Actually, the 6 people will be talking about Kamal. இந்த 6 பேரும் கமலை குறித்து பேசினார்கள், பேச வேண்டும். And I am the only person entitled to talk to Kamal. நான் மட்டும் தான் கமலோடு பேச வேண்டும் என்று நான் யோசித்தேன். I think this principle was observed in the negative than in the positive. இது மாறாக நடந்தது. And I want to proclaim 3 people guilty, especially. 3 பேரை நான் சொல்ல விரும்புகிறேன். Brother Mahen, you are guilty of stealing my theme. சகோதர மகன் என்னுடைய தலைப்பை அவர் திருடி விட்டார். You know why? ஏனென்றால் The last song was கடைசியில் நான் பாடின பாடல் நானுமை நேசிக்கிறேன். நானுமே நேசிக்கிறேன் பாடின பாடல். நேசிப்பாயா, that's a song. அந்த பாடல். And then came Pastor Jonathan. அப்பொழுது பாஸ்டர் ஜோனத்தன் வந்தார். And he stole the center of my theme. என்னுடைய பிரசங்கத்தினுடைய நடு பயத்தை அவர் திருடி விட்டார். He talked on the love, forgiveness, love and forgiveness of the அன்பையும் ஆண்டவருக்காக மன்னிக்கிறது குறித்து அவர் அதிகமாக பேசினார். Dr. Roger Foster, I will never forgive in my life. You did the greater damage to me. இன்னும் பெரிதான கருத்தை அவர் சொன்னார் போதகர். You know what he did? என்ன செய்தார் He தெரியுமா? stole my entire sermon. என்னுடைய எல்லா பிரசங்கத்தையும் எடுத்து விட்டார். I turned to God in desperation. This is the sad thing of being the last speaker. I turned to God in desperation. அப்பொழுது கர்த்தரை நோக்கி நான் பார்த்தேன். I said, Lord, I find these 3 people guilty. ஆண்டவரே, இந்த 3 பேர் நான் பேசுனதை பேசி விட்டார்கள். And God says, you are guilty. அப்பொழுது நான் சொன்னேன், நீ தான் குற்றவாளி என்று கர்த்தர் சொன்னார். Guilty? Guilty of what? எதற்காக நான் குற்றவாளி என்று You கேட்டேன். know what Lord said? ஆண்டவர் சொன்ன என்ன தெரியுமா? You think the message is yours. நீ நினைக்கிறாயா செய்தி உன்னுடையது என்பதை? Message is mine. செய்தி என்னுடையது. And for ordaining my son, you wanted witnesses. என்னுடைய பிள்ளையை நான் அபிஷேகிப்பதற்கு நீ தான் சாட்சிகளை விரும்பினாய். And to confirm my message, I wanted witnesses. ஏற்கனவே என்னுடைய செய்தியை உறுதிப்படுத்துறதுக்கு ஏற்கனவே சாட்சியை ஏற்படுத்தி விட்டேன் மகனே என்று என் தேவன் சொன்னார். Hallelujah. Hallelujah. There can't be a better confirmation than what has taken place today. இந்த நாளில் நடந்த காரியத்தை காட்டிலும் மிகவும் ஒரு உறுதியான காரியம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. And when Brother Mahen said, சகோதர மகன் விதமாக சொன்ன this is the listener's choice, the listener is Kamal. அப்பொழுது கேட்பதற்கு கேட்பாளராக கமல் உட்கார்ந்திருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். And then when Pastor Jonathan talked about it or Pastor Rogers talked about it, I was really saying, my God, it is a confirmation. அவர்கள் பேசும்பொழுது நான் கொடுக்க வேண்டிய செய்திக்குரிய உறுதியை நான் அங்க நன்றாக உணரக்கூடியதா இருந்தது. So but at the same time, ஆனாலும் I want to take revenge. My job is to talk to Kamal. என்னுடைய வேலை நான் கமலின் பார்த்து பேசுவது. And Master of Ceremonies, all a while later we're talking about him. I'm going to talk about Kamal also. Okay. Many things can be said about this man of God. இந்த தேவனுடைய தாசனை குறித்து अनेक காரியங்கள் சொல்லப்பட்டது. I have been accompanying him right from his initial days. அவருடைய ஆரம்ப நாட்களில் அவரோடு நடந்த கிருபை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Maybe when he was a lamb and now he's a sheep. அவர் சின்ன ஆட்டுக்குட்டியா இருந்த நாள் முதற்கொண்டு இப்பொழுது அவர் ஆடுகளை மேய்ப்பதற்கு வந்த நிலைமை வதற்கும் அவரோடு நடக்க தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். One thing I want to confess to you. ஒன்றை நான் அறிக்கையிட விரும்புகிறேன். You will recall that was the first that news was broken to this church only by me. இந்த செய்தி अनेक ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த செய்தி என் மூலமாக சபைக்கு அறிவிக்கப்பட்டது. One thing which touched my heart and which remains in my heart till this day. முக்கியமான நோக்கம் காரணம் என்னவென்றால் the way he treated
the murderer of his brother. தன்னை சொந்த சகோதரனை கொலை செய்த அந்த கொலையாளியை எவ்விதமாக கமல் நடத்தினார் என்பதை குறித்த கேள்விப்பட்ட போது என் உள்ளம் அதிகமாக தொடப்பட்டது. Actually, I talk to scientists and I also go to Belmarsh prison. I used to accompany him. அவரோடு கூட अनेक முறை நான் சிறைசாலைக்கு சென்றிருக்கிறேன். But in Belmarsh prison, அந்த சிறைசாலையிலே பெல்மாஸ் talking to சிறைசாலையிலே the gangs is a different issue. அப்படிப்பட்ட பயங்கரமான ஆட்களோடு அந்த கூட்டங்களோடு பேசுவது மிகவும் ஒரு கடினமான காரியம்தான். But giving Bible to a man who has the blood of your brother in his hand. தன்னை சொந்த சகோதரனுடைய இரத்த கரைகளை ஏந்திய அந்த மனிதனிடம் தேவனுடைய வசனத்தை கொடுப்பது என்பது மிக ஒரு பயங்கரமான ஒரு காரியம். This cannot happen otherwise unless and until God moves you. ஆண்டவர் தொடாத பட்சத்திலே இப்படிப்பட்ட காரியத்தை யாராலையுமே செய்ய முடியாது. And Kamal never told me about it. கமல் அதை குறித்து எனக்கு சொல்லவே இல்லை. One day I casually asked him. நான் சாதாரணமாக கேட்டேன் ஒரு நாள். I said we used to do the ministry in the Belmarsh prison. கமல் விதமாக நீ சிறைசாலைக்கு ஊழியம் செய்ய போவாயே. And நாங்க ஒரு 3 நாள் போயிருக்கோம். So I said I asked him a question. நான் அவரை பார்த்து வந்து கேட்டேன். In which prison is the murderer of your brother? உன்னுடைய சகோதரனை கொன்ற அந்த மனிதன் எங்க இருக்கிறான் என்று நான் கேட்டேன். He didn't reply like Cain, who is my brother? Am I my brother's keeper? No, he didn't say. காயினை போல அவர் பதில் சொல்லவில்லை. You know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? Uncle, I want to tell you one thing. அங்கிள் நான் சொல்ல விரும்புகிறேன். I asked him, is he listening to gospel? அவர் தேவனுடைய வார்த்தை கேட்கிறாரா என்று நான் கேட்டேன். He said, Uncle, we have already reached him. அப்படி சொன்ன அங்கிள் நான் ஏற்கனவே அவரை நான் சந்தித்து விட்டேன். And I talked to him and I prayed. அவரோடு நான் பேசி அவருக்கு நான் ஜெபித்திருக்கேன் என்று சொன்னார். Then he said he came to know I am the brother of the deceased only in the court when I was in the witness box. அந்த விட்னஸ் பாக்ஸ்ல மட்டும் தான் நான் அவருடைய சகோதரன் அவர் அறிந்து கொண்டார். But still I love him. ஆனாலும் நான் அவரை நேசிக்கிறேன் என்று சொன்னார். I said something to Kamal which I am going to tell you now. அப்பொழுது அந்த கமலை பார்த்து நான் இந்த காரியத்தை நான் சொன்னேன். I told Kamal, கமலை பார்த்து சொன்னேன். see, this is one character I really love in you. கமலை இந்த அற்புதமான தெய்வீக சுபாவத்தை நான் அதிகமாக நான் மெச்சுகிறேன். Pastor Jonathan said I fully agree, even we are all imperfect. நாம் எல்லாரும் குறையுள்ள மனிதர்கள். But there is some great element that pops up at times. ஆனாலும் அவ்விதமான நேரத்திலே சில தெய்வீக குணங்கள் நம்மூடாக வெளிப்படுத்தி நாம் காணக்கூடியதா I think that is இருக்கிறது. the seal of God. அதுதான் தேவன் வைத்திருக்கிற And முத்திரை. in this case, இந்த அருமையான தேவனுடைய what தாசன் happened to- வாழ்க்கையிலே what happened in Kamal's life? கமல் வாழ்க்கையில கர்த்தர் இந்த விதமான I was very much pleased with when the chaplain, are you still here, chaplain? Of the Belmarsh person? Oh, you were there. I was very much touched when you brought in that element here. அருமையான போதகரே நீர் இந்த காரியத்தை சொல்லும்போது அதிகமாக நான் தொடப்பட்டேன். Though you have stolen my point, but still it's a good steal. Praise be to God. Amen. Having said that, I would like to proceed on with the other part. சுருக்கமாக நான் தேவ செய்திக்கு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். Amen. Amen. Turn with me to John chapter 21 verses 15 யோவான் through. எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துக்கு கடந்து செல்லுங்கள். Amen. Amen. Shall we read it? I'm not going to give many scriptures, but this is a base text, or this is the staple. இது தேவன் என் உள்ளத்திலே போட்ட தேவனுடைய This is வார்த்தை. the foundation text. Can we read that from 15 onwards? 15ஆம் வசனம் முதற்கொண்டு. Could someone read it for me? Can you do it in the microphone? It's on the screen. Okay, good. Yeah. Praise be to God. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரன் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். Thank you. நன்றி. Praise be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. There are two occasions wherein I find Jesus repeating the same time at the same occasion thrice. ரெண்டு சந்தர்ப்பத்திலே ஒரே காரியத்தை ரெண்டு முறை சொல்வதை நான் பார்த்திருக்கிறேன். Matthew chapter 26 verses மத்தேயு 26 30 30 and வசனத்திலும் 39
39வது வசனம் 42, 42ஆம் and வசனம் 44. 44ஆம் வசனம். Jesus says the same words. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரே வார்த்தை திரும்ப He said, திரும்பமாக Father, சொல்லுகிறார். if it is your will, let this cup pass பிதாவே on from me. உம்முடைய சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கபடி செய்தேன் என்று பிதாவை நோக்கி இவ்விதமாக 3 தரம் என் தேவன் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். Then he bites his tongue and says, not my will, let your will be done. ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக என்று என் தேவன் ஜெபித்தார். Again in 42 he repeats. திரும்பமாக 42ஆம் வசனத்தில் அதே ஜெபத்தை என் தேவன் செய்கிறார். In 41 Matthew says, 41 in the same manner, the same அதே words were வண்ணமாகவே used. அதே வண்ணமாக அதே வார்த்தையோடு கூட பிதாவை நோக்கி இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். This is in Gethsemane. அது கெத்செமனே தோட்டத்திலே. And when you come to John chapter 21, அதே விதமாக இங்கே யோவான் 21க்கு கடந்து வருவீர்கள் என்றால், and here Jesus is asking a question. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். Do you love me? என்னை நீ நேசிக்கிறாயா? Do you love me? என்னை நேசிக்கிறாயா? Do you love me? என்னை நேசிக்கிறாயா? My wife is translating me. என்னுடைய மனைவி விதமாக டிரான்ஸ்லேட் மொழிபெயர்க்கிறார்கள். I will embarrass her now a little bit today. As usual. You know, this is what any newly married wife asks the husband. திருமணமான எல்லா தம்பதிகளும் விதமாக கேட்பார்கள் பெண். Do you love me? என்னை நேசிக்கிறார்களா? Yes, I love you. என்னை நேசிக்கிறீர்களா? I love you more than the mountains, more than the rivers, all those poetic things we will say. The first month of marriage. முதல் மாசத்துல விதமாக சொல்லுவார்கள் கணவர் மனைவியை பார்த்து. Do you really love me? உண்மையாவே நேசிக்கிறீர்களா? I love you more than the gold and ஓ silver. உலகத்தை காட்ட அதிகமா நேசிக்கிறேன் என்று நம்ம மனைவி பார்த்து சொல்லுவோம். And finally, she says, do you really love me? உண்மையாவே நேசிக்கிறீர்களா? You don't believe me. ஓ என்னை நம்பவில்லையா நீ? I will die for you. நிச்சயமா உன்னை செத்தால நான் சாவேன் உனக்காக. But the foolish woman, she believes it. She should have told me, live for me. That is the problem. I find a similarity between Jesus and the newly இதே wedded couple. விதமாக அந்த மணவாட்டியாக புதிதாக மனம் புரிந்த தம்பதிகளை போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் பார்ப்பதை கேட்பதை நாம் Hey, பார்க்கிறோம். remember, he is creator God. அவர்தான் சிருஷ்டி கர்த்தாவே He is கர்த்தர். now resurrected Jesus. அவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. And he got myriads of angels to love him. விதமா ஒருவேளை ஆயிரக்கணக்கான தூதர்கள் அவர் நேசிப்பதற்கு உண்டே. And the people are there. ஜனங்கள் அநேகம் ஜனங்கள் உண்டே. ஆனால் ஒருவரை நோக்கி தேடி செல்கிறார். ஒரு நபரை பார்த்து தேவன் சொல்கிறார். And behind him he goes and says, அவன் பின்னாக சென்று அவன் சொல்கிறார் கர்த்தர் Do you love சொல்கிறார். me? பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? Do you love me? என்னை நேசிக்கிறாய் Do சீமோன் you really குமாரனே? love me? உண்மையாகவே என்னை நேசிக்கிறாயா? There are many interpretations on this. அநேக விதமான அதற்கு அர்த்தங்கள் உண்டு, வியாக்கியானங்கள் உண்டு. I'm not going into all those அதை details. குறித்து நான் போகவில்லை. But one thing I want to emphasize. ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். What is the similarity between the bride and Christ? கிறிஸ்துவுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள தொடர்பு தான் என்ன? Here normally the bride asks the husband. உண்மையாகவே சாதாரண விஷயத்திலே பெண் தான் மணமகனை பார்த்து But there the bridegroom is asking the bride. இப்பொழுதோ மணவாளன் மணவாட்டியை பார்த்து கேட்கிறார். Do you love me? மணவாட்டியை என்னை நேசிக்கிறாயா? Do you love me? என்னை நேசிக்கிறாயா? Do you love me? என்னை நேசிக்கிறாயா? It seems to be a sort of a immaturity springing out of insecurity. ஒருவேளை விதமாக அந்த பயத்தின் அடிப்படையில் வருகின்ற ஒரு கேள்விக்குறியா கூட அது தென்பட்டு கொண்டு இருக்கலாம். அப்படி அல்ல. It is a requirement of reinforcement. அது இனிமையாக உறுதிப்படுத்தும் நிமித்தமாக என் தேவன் கேட்கிற கேள்விதான் அது. Words have consequences. ஒரு வார்த்தை சொல்லப்படும் போது அந்த வார்த்தைக்கு அநேக விளைவுகள் உண்டு. And in your word you can create a world. நீ வார்த்தையில சொல்லும் பொழுது உன் வார்த்தையின் மூலமாக ஒரு உலகத்தை உன்னாலே உருவாக்க முடியும். I love you Lord. I love you Lord. I love you Lord. பார்த்து இயேசுவே நானுமே நேசிக்கிறேன். இயேசுவே நானுமே நேசிக்கிறேன். இயேசுவே நானுமே நேசிக்க சொல்லும் பொழுது உலகத்தை உருவாக்கலாம். That reinforces the love in you. அது உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அன்பை அது உறுதிப்படுத்துவதாக செயல்படுகிறது. கர்த்தர் Now I நாமத்துக்கு make ஸ்தோத்திரம் a உண்டாவதாக. little bit of comparison between Gethsemane and Tiberias. இந்த கெத்செமனே தோட்டத்தையும் இந்த திபெரியா கடற்கரை நான் ஒப்பிட்டு நான் பேச விரும்புகிறேன். In the former, that is in Gethsemane, அந்த முன் பகுதி கெத்செமனே தோட்டத்திலே Jesus repeats this 3 times. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை 3 முறை அங்கு சொல்லுகிறார். You know why? ஏனென்றால் He wanted to sacrifice his self will முற்றிலுமாக at தன்னுடைய the feet of சொந்த Father. சித்தத்தை ஆண்டவருக்கு அவர் விட்டுவிட்டு பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக முற்றிலுமாக தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு வேளையாக அந்த கெத்செமனே தோட்ட ஜெபம் அங்கு காணப்படுகிறது. Later to Peter, Simon Peter, when he is asked the question, சீமோன் பேதுருவை விதமாக கேட்கும் பொழுது he is actually asking Peter to surrender himself for the service of ministry. அந்த தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படத்தக்கதாக சீமோன் பேதுருவை தன்னை அர்ப்பணிக்கத்தக்கதாக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார். When Jesus made the prayer in Gethsemane, Peter did not listen because he was asleep.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கும் பொழுது பேதுருக்கு அந்த ஜெபம் ஒன்றுமே புரியவில்லை. ஏனென்றால் அவன் நன்காக அங்க படுத்து அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். But in John chapter 21, ஆனாலும் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் he was willing to surrender தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்க அவன் ஆயத்தமாக இருந்தான். because ஏனென்றால் physically and spiritually he was awake. ஏனென்றால் அவன் சரீர பிரகாரமாகவும் ஆத்ம பிரகாரமாக அவன் விழிப்புள்ளவனாக அங்கு காணப்பட்டான். Do you love me? நீ என்னை நேசிக்கிறாயா? If you love Jesus, நீ இயேசுவை நீ நேசிப்பாய் you என்றால் will replicate Jesus இயேசுவை போல நீ மாறுவாய். and you will create Jesus இயேசுவை மற்றவர்களுக்குள் நீ and you உருவாக்குவாய். will make people to see Jesus in அப்பொழுது you. உன் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மற்றவர்கள் காணத்தக்கதாக நீ மாறுவாய். And Pastor Rogers has already pointed out. அது உண்மையான போதகர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். You talk about diminutive affection. That's a very beautiful way. He says, see, when you love somebody, how little, that means you make it a pet. விதமாக நீ ஒருவரை நேசிப்பாய் என்றால் உன் செல்ல பெயர் செல்லமாக நீ அந்த நபரோடு கூட நீ கையாளுவாய். Actually, I had a difficulty in these two words, lambs and the sheep. விதமாக அந்த ஆடுகளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் ஒரு சின்ன வித்தியாசத்தை நான் Normally the Bible scholar says lamb is the new believer and the sheep is the matured believer. விதமாக முதிர்ந்த விசுவாசிக்கும் வளர்ந்து வருகின்ற விசுவாசிக்கும் உள்ள வித்தியாசத்தை அந்த வார்த்தை காண்பிக்கிறது. But I was a Sunday school teacher for a very long time. நான் ஒரு சண்டே ஸ்கூல் ஆசிரியராக நான் அநேக ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். We had 1,000 kids in 5 different languages. 5 மொழிகளிலே ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை நான் கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தி Even இருக்கிறேன். Cardinal started as a Sunday school teacher. நானும் ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறேன். So my personal interpretation would not be objective one. I used to say that lambs are my Sunday school kids and sheep are the church people. ஆட்டுக்குட்டிகள் தான் அந்த lamb, ஆனா பெரியவங்க முதிர்ந்த விசுவாசிகள் தான் sheep என்பதை நான் சொல்லுவேன். While handling these two groups, இந்த விதமான ரெண்டு தரத்தார் நாம் கையாளும் பொழுது you intellectually you require difference. விதமாக நம்முடைய புத்தி கூர்மையில ரெண்டு விதமாக நாம் பாவிக்க வேண்டும். Approaches differ. நம்முடைய அப்ரோச் டிஃபரண்டாக இருக்க வேண்டும். Same content given different capsules. ஒரே செய்திதான் வித்தியாசமாக அந்த மக்களிடம் பரிமாறப்பட வேண்டும். But ஆனாலும் the central theme is the same. ஆனாலும் தலைப்பு ஒன்றுதான், பொருள் ஒன்றுதான். Do you love them? நீ அவர்களை நேசிக்கிறாயா? I want to take you to Tiberias, நான் திபெரியா கடற்கரைக்கு உங்களை அழைத்து செல்ல where விரும்புகிறேன். Peter was caught in the net of Christ. அப்பொழுது ஆண்டவருடைய அன்பின் வலைக்குள்ளே அங்கு பேதுரு நன்றாக சிக்கிக் கொள்கிறான். It was the region of Galilee that Jesus demonstrated the power of God. அந்த கலிலேயா கடல்ல தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை என் தேவன் அங்கு பறைசாற்றுகிறார். 2 weeks ago we were in Capernaum, which is called the cradle of many of miracles of Jesus. நாங்கள் 2 வாரத்துக்கு முன்பாக அந்த கப்பர்நகூம் சென்று ஆண்டவர் செய்த அநேக அற்புதங்களை நாங்கள் பார்த்தோம். So the power was demonstrated in Galilee. அப்பொழுது அந்த கலிலேயா அந்த கடற்கரையிலே தேவனுடைய மகத்தான வல்லமை அங்கு பிரசித்தப்படுத்தப்பட்டது. ஆனாலும் the love of God was demonstrated in a shepherd's town called Bethlehem. ஆனாலும் ஆண்டவருடைய அந்த நேச அன்பு அந்த பெத்லகேமிலே என் நேசருடைய அன்பு அங்கு வெளிப்பட்டது. Our guide was repeatedly saying, திரும்பமாக எங்களை வழிகாட்டி சொல்லிக் கொண்டே இருந்தார். he was a Muslim. அவர் ஒரு முஸ்லிம் He நபர். said in Galilee they were all fishermen. அந்த கலிலேயா கடல் எல்லாரும் மீன்பிடிகளாக இருந்தார்கள். And Bethlehem they were all shepherds. அந்த பெத்லகேமிலே அவர்கள் மேய்ப்பராக இருந்தார்கள். And they were poor because they were shepherds and they were rich because they were அவர்கள் ஏழையாக காணப்பட்டார்கள். But Galileans were rich because they were fishermen. அவர்கள் மீன் பிடித்ததினாலே கலிலேயா இருக்கிற மக்கள் அதிகமாக பணமுடையவர்களாக இருந்தார்கள். But to me God said, ஆனா கர்த்தர் என்னை பார்த்து to these poor shepherds இந்த ஏழை மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு who were watching over the flock that the birth of birth was அந்த declared. மந்தையை மேய்த்து கொண்ட மக்களுக்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி முதலாவதாக அறிவிக்கப்பட்டது என்று நான் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Not that alone. அது மட்டுமல்ல, Coming to the aspect of love. அந்த அன்பினுடைய குணாதிசயத்துக்கு வரும்பொழுது First, while talking to Peter, Jesus said, ஆண்டவர் பேதுரை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதமாக சொன்னார், you cast your net there. உன்னுடைய வலை இந்த பக்கமா போடு, Demonstrate your faith. உன்னுடைய விசுவாசத்தை அங்க காண்பி. But now, ஆனால் இப்பொழுதோ Jesus didn't ask, ஆண்டவர் விதமாக கேட்கவில்லை, I'm going to leave now. நான் இப்ப போக போகிறேன், I'm going to be with my father. என்னுடைய தகப்பனிடம் நான் போக போகிறேன், It is time you take over. என்னுடைய பிதாவிடம் போகிறபடியால் இப்பொழுது நீ அந்த காரியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். So demonstrate the faith I exercise. எனக்கு இருக்கிற அதே விசுவாசம் நீ காண்பி என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அப்படி சொல்லவே இல்லை. You know what he said? அவர் சொன்னது He என்ன didn't தெரியுமா? ask about the faith. அந்த விசுவாசத்தை குறித்து அவர் பேசவே இல்லை. He was not talking about the mountain moving faith. விதமாக மலைகளை அசைக்கின்ற அந்த பெரிய விதமான விசுவாசத்தை குறித்து என் தேவன் அங்க பேசவில்லை. Only one question. ஒரே ஒன்றுதான் அவர் கேட்டார். Actually in Greek if you read it's very interesting. அந்த கிரேக்க பதத்திலே நீங்கள் வாசித்தால் ரொம்ப அதிகமாக There நன்றாக இருக்கும். are 4 words in Greek to denotify this word அந்த love. அன்பு என்ற வார்த்தைக்கு 4 விதமான கிரேக்க மொழிகள் அங்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. Eros, the fleshly love. அது மாம்சபகான அன்பு, அது ஈரோஸ் என்பது. Then you have a philios, that is the brotherly love. சகோதர அன்பு ஃபீலியோஸ் என்பது. Then you have storge, the parental love. அந்த ஸ்டார்கே என்பது பெற்றாருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு. Then comes agape. கடைசியாக அது அகாபே. It's almost a divine love. அது தெய்வீக அன்பு. Because all other 3 forms, that is
eros, filio, and storge relate to quid pro quo. That means you give me, I respond. That விதமான means everything is emotion based. மற்ற மூன்று விதமான அன்பும் அது மனுஷனுடைய அந்த நிலைமைக்கு தக்கதாக அது உணர்ச்சி வசப்பட்ட உணர்ச்சி ரீதியிலே அது சொல்லப்படுகிறது. It is relating to emotions. அது உணர்ச்சி வசப்பட்டு சொல்லப்படுகிற வார்த்தைகள். But agape, ஆனா அகாப்பே the என்பது only love which is relating to will. அது அகாப்பே என்பது சித்தத்தின் அடிப்படையிலே You உருவாக்கப்படுகிற அன்பு. decide to love somebody. உண்மையாகவே நீ நேசிப்பதற்கு ஒரு ஆளை நீ உன் இருதயத்தில் உன்னுடைய மனதில் Whatever be the தீர்மானம் பண்ண. hindrances. எப்படிப்பட்ட தடைகளா இருந்தாலும் பரவாயில்லை. Even if there is a rejection from the loved அதிகமாக one. உன்னை தள்ளிவிட்ட போதிலும் உன்னை வெறுத்து தள்ளிவிட்ட போதிலும் நான் I am நேசிப்பேன் determined to follow you. அப்படிப்பட்ட நிலைமை அது மனதிலிருந்து வருகின்ற I am determined to love you. ஆண்டவர் நான் உன்னை உறுதியாக நேசிப்பதற்கு You know why? தீர்மானம் கொண்டேன் என்பது அந்த அன்பு. My love is not because you loved me, but ஏனென்றால் my love என்னுடைய is அன்பு because I நீ decided to love you. நேசிக்கிறபடினால் இல்லை, ஆனால் நான் உன்னை நேசிப்பதற்கு என் இருதயத்திலும் என் மனதிலும் தீர்மானம் எடுத்தேன் என்பதுதான் அது அகாப்பே அன்பு That's what காணப்படுகிறது. Jesus is asking him. அதுதான் ஆண்டவர் First இதுதான் question is- பேதுருவிடம் எதிர்பார்க்கிறார். Peter, do you have agape? பேதுருவே உன்னிடம் அகாப்பே உண்டா? Really, Peter was honest. அப்படி பேதுரு உண்மையாகவே He அவன் said, உண்மை சொல்கிறான். Lord, you know that I have filio. ஆண்டவரே என்னிடம் அகாப்பே இல்ல ஆண்டவரே, என்னிடம் பிலியோ உண்டு என்று அவன் ஒத்துக்கொள்கிறான். Then second time he asks, இரண்டாவது முறை அதே வார்த்தை Peter, திரும்பவும் do you have கேட்கிறார். agape? பேதுருவே உன்னிடம் அகாப்பே உண்டா மகனே? He said, I have filio, Lord. ஆண்டவர் இல்லை ஆண்டவரே என்னிடம் பிலியோ உண்டு என்று அவன் அங்கு அறிக்கை I செய்கிறான். come from Germany. நான் ஜெர்மன் தேசத்து வருகிறேன். In German universities, if you fail twice in some subject, ஏதாவது ஒரு பாடத்தில் 2 முறை நீங்கள் ஃபெயில் என்றால் you can forget in the whole of Germany. அந்த ஜெர்மனில் நீங்கள் படிக்கவே முடியாது. You can never do the same subject. அதே சப்ஜெக்ட் நீங்க படிக்கவே முடியாது. I thank God he was not a German. I thank God that Tiberius Sea was not German university. You know why? You know what Jesus did? ஆனால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் He தெரியுமா? said, hey, my student is failing. யோசித்து ஐயோ என்னுடைய மாணவன் விதமாக இந்த பரீட்சையில் அவன் தோல்வி அடைய போகிறானே. Somehow I want to give the good marks. எப்படியாவது நான் அவனை நன்றாக தேர்ச்சி பெறுவதற்கு அதிகமாக முயற்சி I want to give the pass mark. அவனுக்கு எப்படியாவது இந்த பரீட்சையில அவன் நிச்சயமாக என் மகன் பாஸ் பண்ண வேண்டும். Suppose a teacher wants a student to pass, what will he do? ஒரு ஆசிரியர் தன் மாணவன் பரீட்சையில தேர்ச்சி பெற வேண்டும் என்ன செய்வார் என்றால் He takes the answer and makes it the question. அவன் வைத்திருக்கிற பதிலை வைத்து ஒரு கேள்வியை உண்டாக்கி விடுவார். And I says, Peter, look at me. பேதுரு என்னை பார்ப்பாயா? You and me. நீயும் நானும் We too. நம்ம இருவரும் Nobody in between. யாருமே இல்லை இதற்கு நடுவிலே. You are going to listen to me carefully. நன்றாக எனக்கு கேள்வி. This time you are going to pass. நிச்சயமா நீ நிச்சயமா Definitely you will pass. உண்மையாவே நீ தேர்ச்சி பெறுவாய். Listen to me. நன்றாக I கவனி know you have the answer. உன்னிடத்தில் நிச்சயமாக பதில் உண்டு. Come on, 1, 2, 3. 1 2 3 Actum fatish los. So he says, now Peter, listen to me. நன்றாக கவனி பேதுருவே. Do you have filio? உன்னிடம் ஃபீலியோ இருக்கிறதா He என்று didn't ask agape. கடைசி முறையாக என் தேவன் அகாப்பே இருக்கா என்று கேட்கவில்லை. Then Peter says, yes Lord, I have filio. ஃபீலியோ இருக்கு நிச்சயமா என்று Then he says, yeah, you won. நீ வெற்றி பெற்று விட்டாய். 100 out of 100. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு 100க்கு 100 மதிப்பெண்ணை கொடுக்கிறார். I call Jesus the spiritual elevator. உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஏறி செல்கின்ற ஒரு படிக்கட்டாக என் மின்தூக்கி, தேவன் காணப்படுகிறார். மின்தூக்கியாக ஆவிக்குரிய மின்தூக்கி. ஆவிக்குரிய மின்தூக்கியாக என் தேவன் காணப்படுகிறார். See, the lift comes down to lift you up. உன்னை மேலாக கொண்டு செல்வதற்காக என் தேவன் கீழாக நோக்கி வந்தார். Jesus was there at the agape level. அந்த அகாப்பையோட தெய்வீக அன்பிலே என் தேவன் இருந்தார். Simon was at the filio level. அப்பொழுது சீமோன் பேதுருவோ அந்த ஃபிலியோட நிலைமைக்கு இருந்தான். And Jesus knew that he cannot come to agape level by himself. அவனாக தன்னாலே தானே அந்த அகாப்பை அன்புக்கு அவன் வர முடியாது. So நன்கு he அறிந்திருந்தார். came down. அப்பொழுது தேவன் கீழே இறங்கி Took வந்தார். Peter. பேதுருவை அணைத்துக் கொண்டார். Then he took him to the agape level. அப்ப அந்த அகாப்பை தெய்வீக அன்புக்குள்ளாக அவனை கடத்தி சென்றார். No wonder Peter died a martyr for Christ upside down on the cross. கல்வாரி சிலுவையில் பிற்காலத்தை பார்க்கும் பொழுது சரித்திரம் சொல்லுகிறது பேதுரு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டான் என்று இரத்த சாட்சியாக மரித்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. The what you call the watery Peter was turned upside down. Totally changed. அப்படிப்பட்ட பேதுரு முற்றிலுமாக மாறினவராய் கிறிஸ்துவுக்காக அவன் இரத்த சாட்சியாக மரித்தான் என்று நாம் பார்க்கிறோம். So I want to tell one thing, Kamal. கமல் உங்களை பார்த்து நான் ஒன்றை நான் சொல்ல I know விரும்புகிறேன். you are a man of faith. நீங்கள் விசுவாசத்தில் நல்ல ஒரு தேறின தேவனுடைய பிள்ளை. And the chaplain said your faith in the Belmarsh prisoners. அந்த சிறுசால் மக்கள் மத்தியில் நீங்கள் காட்டின விசுவாசமும் உண்மையும் அதிகமாக I tell பாராட்டப்பட்டது. you one thing. நான் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். Faith is sufficient to catch fish. மீன்களை பிடிக்கவென்றால் விசுவாசம் இருந்தால் மட்டுமே போதும். But to tend the sheep or to feed the flock you require love. அந்த ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பதற்கு தெய்வீக அந்த அகாப்பே அன்பு உங்களுக்கு அதிகமாக அவசியமாக இருக்கிறது. You know there are 5 callings. 5 விதமான அழைப்புகள் உண்டு. There is one calling called the pastor's calling. அது போதகருடைய அழைப்பு. And that is called a father's calling. அது போதகர் மட்டுமல்ல அது ஒரு தகப்பனுடைய அழைப்பாக காணப்படுகிறது. Praise be to God. ஆமென்.
That's a father's calling. அது தகப்பனுடைய அழைப்பு. If you want to be a pastor alone, நீங்கள் வெறும் போதகர் மட்டுமாய் இருப்பீர்கள் என்றால் anybody can replace you. யாருமே உங்களை விதமாக A யாருமே அந்த pastor can இடத்துக்கு be வரலாம். replaced by another pastor. ஒரு போதகர் இன்னொரு போதகர் இடத்தை நிரப்பி But if you are விடலாம். a father, ஆனால் நீங்க ஒரு தகப்பனாய் இருக்கிற a father பட்சத்தில் can never be replaced. அந்த தகப்பனை யாராலுமே ரீப்ளேஸ் பண்ண This is not முடியாது. profession based, this is a relationship based. அது விதமான அது ஒரு நிலை அல்ல, போதக நிலை அல்ல, அது அது உறவின் அடிப்படையிலே ஏற்படுகின்ற ஒரு அழைப்பு. So in this backdrop, இந்த விதமான சந்தர்ப்பத்திலே quickly and briefly I will capture 3 important points. 3 முக்கியமான குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். The salient features of shepherding. மேய்ப்பனுக்குரிய முக்கியமான 3 குணாதிசயங்கள். Number 1, முதலாவதாக shepherding means stewardship and servitude. மேய்ப்பன் என்பது உண்மையாகவே உக்கிரானத்தில் ஊழியம், தன்னை அர்ப்பணித்து ஊழியம் செய்வது. 1 Corinthians chapter 4, 1 to 2. We don't have time to go through the verses. Please take it down. 1 Corinthians chapter 4, 1 to 2. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்பீர்கள் என்றால், And read with 1 Peter chapter 5, 1. அதே விதமாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை And வாசிப்பீர்கள் என்றால், Philippians chapter 3, 12. பிலிப்பியர் 3:12 வாசிப்பீர்கள் என்றால், We find that it is a stewardship with a servitude. மேய்ப்பனின் பணி என்பது உக்கிரானத்தின் ஊழியம். The sheep does not belong to you. அந்த ஆடுகள் உங்களுக்கு சொந்தமல்ல. The flock belong to the great shepherd, the good shepherd. அந்த பிரதான மேய்ப்பனுக்கு தான் அந்த மந்தையினுடைய ஒவ்வொரு ஆடுகளும் சொந்தம் என்பதை நாம் மறக்க I கூடாது. recall once a pastor from Argentina, Buenos Aires, visited our Bible school. அந்த அர்ஜென்டினா போதகர் எங்களுடைய வேதாகம கல்லூரியை அவர் வந்திருந்தார். And he said, all the pastors, you come to the front. அப்ப சொன்ன எல்லா போதகர்களும் முன்னால வாங்க என்று Stretch கூப்பிட்டார். your hand and bless me. கரங்களை நீட்டி என்னை ஆசீர்வதிங்கள் என்று சொன்னார். And he prostrated. அவள் கீழே அவ்வளவாக தன்னை I தாழ்த்தி tell you, God is my witness, I couldn't stretch my hand. விதமா என் கையை நீட்டி அவளால் ஜெபிக்க முடியவில்லை. But he said, stretch brother, stretch your hands and bless me. அவமா தாழ விழுந்து தரையிலே சாட்சாகமாக விழுந்து அவர் ஆசீர்வாதத்தை It பெற்றுக்கொண்டார். was the initial days of my ministry. அதான் என்னுடைய ஊழியத்துடைய ஆரம்ப நாட்கள். We were about 10 pastors standing there. 10 விதமான ஊழியர்கள் மேடையில் இருந்தோம். And the topmost pastor has got about 3,000 people in his church. That is the largest church in Germany. ஜெர்மன் தேசத்தில் மிகப்பெரிய சபை கொண்ட ஒரு போதகர் அவர். 3,000 people. 3000 மக்கள் That's the உள்ள largest சபை. church. அது பெரிய சபை ஜெர்மனி தேசத்தில். I was the least among the last. நான் கடைசி சின்ன ஒரு நான் காணப்பட்டேன். Just in the threshold. Just I was stepped into அப்பொழுது shepherdship. தேவனுடைய ஊழியத்தில் வருகின்ற அந்த ஆரம்ப நாட்கள் I had a very few flock. Very little flock. கொஞ்சம் ஆடுகள் தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். You அப்பொழுது know what the Lord, and you know the man who was prostrating, கீழே he had விழுந்து 55,000 in his church. 55,000 people. 55,000 பேர்கள் I இருந்தார்கள். said, what? I'm not worthy, Lord. ஆண்டவரே எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. God taught me a principle. கர்த்தர் ஒன்றை எனக்கு சொல்லிக் I கொடுத்தார். want to tell you that. அதை நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் கமல். Jesus said, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், he might be shepherding 55,000. ஒருவேளை அவர் 55,000 ஆடுகளை மேய்க்கலாம். Others may be shepherding hundreds. ஒருவேளை நூற்றுக்கணக்கான ஆடுகளை மற்றவர்கள் But மேய்க்கலாம். all sheep belong to me. எல்லா ஆடுகளும் எனக்கு தான் சொந்த மகனே என்று கர்த்தர் சொல்லிக் Then கொடுத்தார். why 55,000 to him, Lord? ஆண்டவர் ஏன் அவருக்கு மட்டும் இவ்வளவு ஆடுகள்? He can handle 5 talents. அவருக்கு 5 தாளந்துகளை அவர் கையாள முடியும். And you can handle 1 talent. ஒருவேளை உனக்கு ஒரு தாளந்தான் கையாள There is முடியும். no one without talent. யாரும் தாளந்துகள் இல்லாத யாருமே Each இல்லை. according to his ability. அவருடைய திறமைக்கு ஏற்றதாக கர்த்தர் பகிர்ந்து But the கொடுக்கிறார். flock is mine. ஆனால் மந்தையோ எனக்கு சொந்தமான Hallelujah. தேவன் அந்த Praise be to அற்புதமான God. பாடத்தை எனக்கு So கற்றுக் கொடுத்தார். shepherding is a stewardship. The flock belongs to God. மேய்ப்பனுடைய ஊழியம் என்பது அது ஒரு உக்கிரானத்து ஊழியம். அது மந்தையானது தேவனுக்கே மேய்ப்பருக்கே சொந்தம், பிரதான Praise be to மேய்ப்பருக்கே God. சொந்தம். You are there not only to take care of the flock, நீங்கள் இந்த தேவனுடைய மந்தையை மேய்ப்பது மட்டுமல்ல, you have to you are accountable for the responsibility. அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஆடுகளுக்கும் நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள். Today there is only one calling which is known throughout the world. That's Maper's calling. That's pastor's. எல்லாருக்குமே போதகர் என்பது மிகவும் ஒரு Everybody wants to become pastor. எல்லாருக்கும் போதகர் ரொம்ப அதிகம் விருப்பமான ஒரு வேலைதான். But I want to tell you நான் something. ஒன்றை நான் சொல்ல The விரும்புகிறேன். most difficult job. ரொம்ப கஷ்டமான வேலைதான் போதகருடைய வேலை. Because மேய்ப்பனுடைய வேலை என்பது it is- மிகவும் கடினமான வேலை. I used to say the shepherd's hands are wounded and his breast is also wounded. ஒரு மேய்ப்பனுடைய கரங்களிலும் காயம், அவனுடைய இதயத்திலும் காயம். You know when his hands were wounded? எப்பொழுது கரங்களிலே காயம் வந்தது? When the last sheep was retrieved from the thistle அந்த bushes. எழுந்து போன ஆட்டை அவன் மேய்ப்பன் அந்த முள்ளிலிருந்து தூக்கி எடுத்து தொலை மேலே போட்டு வந்தானே, அப்பொழுது அவனுடைய முள்கள் அதை கீறி அந்த காயம் மேய்ப்பனுடைய கரங்களிலே அங்கு ரத்தம் But how did it breast get bruised? ஆனாலும் ஏன் இருதயத்தில் ஏன் காயம் வந்தது? The same sheep அதே ஆடு, தூக்கி எடுத்த ஆடு coming inside the fold, தேவனுடைய சபைக்குள்ளே வந்த பிறகு 3 months faithful to him. 3 மாதம் ஒழுங்காக இருந்துவிட்டு On the 4th month it just அந்த dashed against his breast with அந்த his horns. மேய்ப்பனை அந்த கொம்பினால குத்துன நிமித்தமாக
அந்த மேய்ப்பனுக்கு இருதயத்திலும் So காயம் the ஏற்பட்டது. hands were bruised by the thorns, but the breast by the horns. ஒருவேளை அந்த கரங்கள் முள்ளினாலே காயப்பட்டிருக்கலாம், இருதயமோ அங்கு மேய்ப்ப அந்த ஆட்டுக்குட்டினுடைய அந்த முட்டினாலே அது இருதயம் I வேதனைப்பட்டிருக்கலாம். recall what my pastor told while ordaining me. ஆனா என்னை அபிஷேகம் பண்ணும்போது இந்த போது விதமாக எனக்கு சொன்னார். A German pastor. ஜெர்மன் போதகர் He said, Prem Kumar, பிரேம்குமார். I'm not going to ask you that question. I will பிரேம்குமார், not ask that. He asked me a question. நான் உங்களை பார்த்து கேட்பதில்லை. Are you willing to be beaten up நீங்கள் இயேசுவுக்காக அடி வாங்குவதற்கு தயாரா and இருக்கிறீங்களா? to be killed as a martyr? நீங்க ரத்த சாட்சி பெற அடி வாங்கி நீங்கள் ஆண்டவருக்காக மரிப்பதற்கு நீங்க ஆயத்தமா I said, இருக்கிறீங்களா? yes, Lord. I was beginning of the ministry. I said, yes, Lord. ஆமா ஆண்டவரே நான் சொன்னேன், ஆமா என்று சொன்னேன். Purposely avoiding my wife. என்ன உன்கண்ணில் நீர் வழிந்தால் நம்ம எல்லாம் தடுமாறி போயிடும். See, you know what he said? What he said, I'm going to tell you. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? He said, அவர் சொன்னார், yes, Prem, ஆம், you have to receive the wounds. நீங்கள் காயத்தை உண்மையாகவே Because ஏற்றுக்கொள்ள I வேண்டும். also received the wounds. நானும் விதமாக என் வாழ்க்கையில் அநேக காயங்களை And our ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். great shepherd received the wounds. ஆனால் என்னுடைய பிரதான மேய்ப்பன இயேசுவும் அவ்விதமாக காயங்களை ஏற்றுக்கொண்டார். You know the difference? அது வித்தியாசம் என்ன தெரியுமா? He did not complain, we all complain. அவர் முறுமுறுக்கவில்லை, அவர் மாறுதரம் செல்லவில்லை, ஆனால் நாமும் அதிகமாக முறுமுறுக்கிறோம். As a result, அது என்ன விளைவென்றால் he used his wounds to heal us. அவருடைய காய தழும்புகளால் நம்மை அவர் குணப்படுத்துகிறார். In German it is Wunder. That wounds, through his wounds you are healed. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று வேதம் Through his சொல்கிறது. stripes you are healed. அவருடைய தழும்புகளால் நமக்கு Come on. தெய்வீக சுகம். Kamal, I'm not threatening with a question. Carol is looking at me. Anyhow, I want to tell you one thing. ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். You may, that's an employment injury, no? We call it occupational hazard. You may be receiving those wounds on your ஒருவேளை breast. உங்களுடைய ஊழியத்து நிமித்தமாக அநேக காயங்கள் இருதயத்திலும் வரலாம், உங்களுடைய கரங்களிலும் வரலாம். Don't complain about it, make use of it. நீங்கள் அதை குறித்து முறுமுறுக்காதபடிக்கு அதையே நீங்கள் ஆதாரம் வைத்து நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பியுங்கள். Praise be to God. Amen. My father was an army officer. என்னுடைய அப்பா ஒரு ஆர்மி ஆபீசர். Whenever he went for the war, விதமா அவர்கள் நடந்து வாக்கிங் செல்லும் பொழுதெல்லாம் my mother used to cry. அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். Pogade enkana, all those things she used to say. My mother used to cry. You know what my daddy used to say? Shut up. If I return, I will return with a promotion. If I am returned, I will be returned with decoration. Appa. This my daddy said. An army officer, to the war field he goes. If he returns alive, that means he will get a promotion. But if he is dead, means his body will be returned with a decoration to the family. She will be called a war widow. I want to tell you something. ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். We are serving a greater government. நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் கட்டுகிறோம். The King of Kings and Lord of Lords. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. The seed of the church is the blood of the saints. ஒருவேளை விதமாக இரத்த சாட்சிகளுடைய இரத்தத்தின் மூலமாக இந்த தேவனுடைய சபையானது திருச்சபையானது உருவாக்கப்பட்டது. So it's a very high calling. இது ஒரு உன்னதமான அழைப்பு. We will get prepared for that. அருமையான தேவதாசனே, இந்த அருமையான அழைப்புக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். There is a land called Nagaland in India. இந்தியாவிலே நாகாலாந்து என்ற ஒரு பட்டணம் உண்டு, நகரம் உண்டு. And it was totally paganistic and it is a barbarian அது பயங்கரமான அந்த கட்டுக்குள்ள விக்கிரகாரான கட்டுக்குள்ள இருந்த ஒரு cannibals, full of cannibals. விதமாக மனிதரை அடித்து தின்கின்ற ஒரு பயங்கரமான மாம்ச A பட்சிகள். British missionary was sent there அப்பொழுது தேவனுடைய ஒரு பிரிட்டிஷ் மிஷனரி அங்கு சென்றிருந்தார் with his wife and the kids. மனைவியோடு பிள்ளைகளோடும். And he was caught alive. அவளது முற்றிலுமாக உயிரோடு அவரை பிடித்து And he விட்டார்கள். was tied to a tree. ஒரு கம்பத்தில் அவரை வைத்து கட்டி வைத்தார்கள். The chieftain said, deny your Christ. அப்பொழுது அந்த தலைவன் இயேசு கிறிஸ்துவை மறுதலி என்று மிரட்டினான். He said, no, I can't. அப்பொழுது அந்த மிஷனரி சொன்னார், என்னால முடியாது. He said, repeat after me. திரும்ப அதை பத்தி என்ன சொல்லு என்று I சொன்னார். will not preach this Jesus anymore. இனி இயேசுவை குறித்து நான் பிரசங்கிக்க மாட்டேன் என்று சொல்லு என்று மிரட்டினான். You know what he said? அதுக்கு என்ன சொன்னான் தெரியுமா? I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. Tuck, he heard a sound. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கி நான் என்ற பாடலை பாடும் பொழுது திரும்பமாக ஒரு குண்டு வெடிப்பின் சத்தத்தை அவன் கேட்டான். You know what has happened? என்ன நடந்தது His தெரியுமா? wife's head was cut. அப்பொழுது தன்னுடைய சொந்த கண்ணெதிரே அந்த சொந்த மண்ணினுடைய தலை அங்கு துண்டிக்கப்பட்டு அங்கு சுட்டப்படுவதை Chieftain said, now you tell. அப்பொழுது அந்த நாகா தலைவன் சொன்னான், இப்பொழுது சொல்லு, இயேசுவை மறுதலிப்பாய் என்று மிரட்டினான். And he said, திரும்பமாக the cross before me, the world behind me. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. I'll not go back,
I'll not go back. சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே என்ற பாடலை பாடி நான் இயேசு விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி துணிவாக அந்த பிரிட்டிஷ் மிஷனரி இவ்விதமாக பறைசாற்றினார். Tuck. The first son was cut. இரண்டாவதாக குண்டாத சத்தம் கேட்டது. முதலாவது மகன் அங்கு கொல்லப்பட்டான். One after the other it happened. விதமாக மனைவி போனார்கள். ஒன்றின் பின்றாக எல்லா குழந்தைகளையும் அவங்க சுட்டு And வீழ்த்தினார்கள். finally the last kid was killed. கடைசி குழந்தையும் அவர்கள் கொன்று He said, விட்டார்கள். now what do you say? அப்படி இப்பொழுது என்ன சொல்கிறாய் என்று அவன் பயங்கர உக்கிரத்தோடு அவன் கேட்டான். Though none go with me, yet will I follow. Though none go with me, yet will I follow. Though none go with me, yet will I follow. No turning back, no turning. It could not complete it. He was killed. யாரும் என்னோடு கூட வராவிட்டாலும் என்னை இயேசுவை விட்டு நான் பின்னோக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்து கொண்டிருக்கும் பொழுதே கடைசியாக அவனும் கொல்லப்பட்டான். அது Stop, stop. The chieftain cried. அப்பொழுது அந்த நாகாவின் தலைவன் பார்த்து அவன் அதிர்ச்சி விட்டான். ஐயோ அதை நிறுத்துங்க. He's a chieftain. You only asked us to do that. ஐயோ நீதானேப்பா கொலை செய்து நீதானேப்பா தூண்டினா என்ன என்று He அந்த said, கொலை no. செய்தார். There is something truth about this. நோ, இந்த சத்தியத்தில் இந்த மனுஷன் சொல்லுகிற வார்த்தையில ஒரு சத்தியம் உண்டு, ஒரு உண்மை உண்டு என்று அந்த நாகாலாந்து தலைவன் Even அங்கு we கண்டு கொண்டான். cannibals will not tolerate our wife being killed. நாங்கள் ஒரு மாம்சபட்சனை இருந்தாலும் கூட சொந்த மனைவி கொலை செய்வதை யாராலுமே பொறுத்துக் கொள்ள முடியாது. All people killed. எல்லாருமே சொந்த குடும்பத்தையும் மனைவியும் பிள்ளைகளையும் ஒன்றாக நம்ம கொன்று போட்டோமே. And finally he was also terminated. அவனையும் நான் கொலை செய்து போட்டோமே. Still he follows me. There is something about this religion. அப்படிப்பட்டு நாங்கள் பயங்கர கொடூரமாக கொலை செய்தாலும் கூட இந்த மனிதன் இயேசுவை பின்பற்றுவான் என்று சொன்னால் அதிலே ஒரு சத்தியம் உண்டு என்பதை அந்த நாகாலாந்து தலைவன் அறிந்து கொண்டான். This was the beginning of a big movement. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலுடைய Chieftain became Christian. அப்பொழுது அந்த Whole village became Christian. ஆணுடைய பிள்ளையாக மாறினான். அந்த முழு கிராமமே இயேசுவை ஏற்றுக்கொண்டது. Today இந்த நாளிலே that state has got 90% Christians. இந்த நாகாலாந்திலே 98% கிறிஸ்தவர்களாய் அவர்கள் மாறி இருக்கிறார்கள். Hallelujah. Seed அந்த விதை of the church is the blood of the saints. திருச்சபையின் வித்து அந்த தேவனுடைய தாசருடைய அந்த இரத்த சாட்சியுடைய இரத்தம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. Praise be to God. கர்த்தருக்கு மகிமை I உண்டாகட்டும். also talked about the servanthood. அடுத்ததாக அந்த ஊழியக்காரனை குறித்து நான் பேச விரும்புகிறேன். Actually the word minister means servant. மினிஸ்டர் இந்த வார்த்தைக்கு அது ஒரு ஊழியக்காரன் என்பதை பொருள்படுகிறது. There is a classical example wherein Jesus demonstrates the servanthood in the Bible. வேத புத்தகத்தில் ஆண்டவரை பலவிதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. And there in one place Jesus washes the feet of the disciples. We all know that. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷருடைய பாதங்களை கழுவி. Yesterday I was just searching the book of Mark to find out. இந்த பகுதி மார்க்ல இருக்குதா என்று நான் நேற்று இரவு நான் தேடிக் கொண்டிருந்தேன். You know why? ஏனென்றால் In the Bible, you know that there are 4 gospels have got 4 focuses. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை 4 விதமாக சித்தரிக்கிற 4 சுவிசேஷம் வேதத்திலே உண்டு. Mark calls him the servant. மார்க் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு ஊழியக்காரனாக சித்தரிக்கிறான். And Luke calls him the perfect man. லூக்கா இயேசுவை ஒரு பூரண புருஷனாக சித்தரிக்கிறான். And John calls him the son of God. யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக And சித்தரிக்கிறார். Matthew the king of Jews. மத்தேயு யூதருக்கு ராஜா என்பதை அங்கு So I சித்தரிக்கிறார். thought definitely Mark it should be there. அப்பொழுது நான் யோசித்தேன் மார்க்ல எப்படியாவது தேவ இயேசு கிறிஸ்துவை ஊழியக்காரன் என்று அவன் தென்படுத்தி இருப்பான் I நான் searched, I யோசித்தேன். couldn't get. ஆனால் தேடி பார்த்தாங்க அந்த வசனம் எனக்கு கிடைக்கவில்லை. But you know where I found it? ஏனென்றால் எங்க நான் கண்டுபிடித்தேன் தெரியுமா? I found it in Matthew. அந்த மத்தேயுல இருக்கிறது, I found it in Luke. லூக்காவில் இருக்கிறது, I found it in John. யோவான்ல இருக்கிறது. It surprised me. அது உண்மையாகவே எனக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. Mark calls Jesus a servant, but he has not mentioned மார்க் it. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு ஊழியக்காரனா சித்தரிக்கிறது உண்மை. You know what was my derivation out of நான் this என்ன whole யோசித்தேன் calculations? தெரியுமா? Mark says for a servant to wash the feet is not a big deal compared to the sacrificial death on Calvary. ஒரு சீசருடைய கால்களை கழுவது என்பதை கர்த்தராகிய இயேசு சிலுவையிலே கடைசி இரத்தம் சிந்துவதை குறித்து காட்டிலும் மிகப்பெரிய ஒரு காரியம் இல்லை என்பதை ஒருவேளை மார்க் யோசித்திருக்கலாம். Especially when he's a servant. That's his job. ஒருவேளை கால்களை கழுவது ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. But Matthew is shocked. ஆனாலும் மத்தேயுக்கு அதிகமாக அதிர்ச்சி Oh, my வந்தது. king is washing the feet of his ராஜா subjects. இந்த யூதருக்கு ராஜாவே இருக்கிற கிறிஸ்து கால்களை கழுவுறாரே என்று மத்தேயு அங்கு அதிர்ச்சி And விட்டிருக்கிறார். Luke is shouting,
Luke is shouting, ஒருவேளை லூக்கா அங்கு பறைசாற்றுகிறார். oh, the perfect man, Oh, the பூரண the latter புருஷனாகிய- Adam is washing the feet of the அந்த imperfect பிந்தின people. ஆதாமாகிய அந்த பூரண புருஷன் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான குற்றவாளியுடைய கால்களை கழுவுகிறார் என்று ஒருவேளை லூக்கா அங்கு ஆச்சரியப்பட்டிருக்கலாம். And you know what John said? ஆனா யோவான் என்ன சொன்னார் தெரியுமா? He said, I am agonized and pained in my ஓ heart. என் உள்ளத்தில் அதிகமாக நான் வேதனைப்படுகிறேன். The Son of God ஓ, washing the feet of தேவனுடைய the sinful குமாரன் man. இந்த பயங்கரமான பாவியுடைய கால்களை கழுவுகிறாரே என்று சொல்லி ஒருவேளை யோவான் அங்கு அதிர்ச்சியுற்று அங்கு எழுதியிருக்கலாம். Another couple of hours, he is going to run away from Jesus. கொஞ்ச நாள் பிறகு அங்க ஆண்டரை விட்டு ஓட போகிற எல்லா He is going to சீஷர்களும் deny Jesus. ஓ பேதுரு அங்க ஆண்டரை மதலிக்க He is போகிறான். going to curse ஓ Jesus. கிறிஸ்துவை அங்க சபிக்க போகிறான். Jesus knew, இயேசுவுக்கு நன்றாகவே தெரியும். but he washed the feet. இயேசுவுக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் My ஒரு question to you, சீஷர்களை Kamal, கால்களை is, கழுவுகிறார். are you prepared to wash the feet of the people? As I borrow from Jonathan, the imperfect people. அருமையான தேவனுடைய குமாரனாகிய கம்மலே, நீயும் அவ்விதமாக மற்றொரு கால்களை கழுவுகிறதுக்கு நீ ஆயத்தமா இருக்கிறாயா? If you are ready, இருக்கிறீர்களா? then you are the man God is looking for. அப்படி நீங்கள் ஆம் என்று சொல்கிறீர்கள். கர்த்தர் உங்களை தான் நோக்கி கொண்டிருக்கிறார், உங்களை I தேடுகிறார். believe that shepherding is a servitude. மேய்ப்பனுடைய ஊழியம் என்பது அது உக்கிரானத்தினுடைய ஊழியம். அது See, we may teach so many things in the Bible schools, அநேக காரியங்களை நாம் வேதத்தில் நம்ம கற்றுக் கொடுக்கலாம், வேதாகம பள்ளியில கற்றுக் but we கொடுக்கலாம். have to demonstrate the qualities of Christ. ஆனால் பேசுவது ஒன்று, ஆனால் கிறிஸ்துனுடைய சுவாபத்தை வாழ்க்கையில காண்பிக்கிறது மற்றொன்று என பார்க்கிறோம். Shepherding is an evolution of servanthood. அந்த ஊழியத்தினுடைய அந்த உச்ச கட்டம் என்பது அது ஒன்றொன் பின் ஒன்றாக அது முறைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஒன்று. Start as a servant, prove as a servant, continue as a servant, then you சின்ன become ஒரு a real shepherd. ஊழியக்காரனா இருந்து அதை நம்மை நிரூபிக்க கர்த்தர் நம்மை பிரதான ஸ்தானத்திற்கு நம்மை கொண்டு செல்வார். Moses was called to be to shepherd Israel. அப்படிப்பட்ட இஸ்ரவேலை மேய்க்கத்தக்கதாக மோசேயை கர்த்தர் தெரிந்து You know கொண்டார். when? ஏனென்றால் After he suffered for 40 years, tending the sheep of the father-in-law. யார் செய்வா? அந்த மாமனானுடைய அந்த எத்திரனுடைய ஆடுகளை மேய்ப்பதன் பின்பாக கர்த்தர் அவனை ஊழியத்திற்கு இந்த உன்னதமான அழைப்பிற்கு கர்த்தர் மோசேயை அழைக்கிறார். What all he has learned in the palace is totally unlearned now. அந்த அரண்மனையில அவன் கற்றுக்கொண்ட ஆய கலைகள் 60 அவன் துறந்த பிற்பாடு கர்த்தர் மோசேயை ஊழியத்திற்கு அழைக்கிறார். Then he is only a shepherd now. இப்பொழுது அவன் ஒன்றும் தெரியாத ஒரு மேய்ப்பனாக அவன் That's a குறைக்கப்படுகிறார். qualification, you become the shepherd now. அப்படிப்பட்ட ஒன்றும் இல்லாத நிலையில் தான் கர்த்தர் மோசேயை ஊழியத்திற்கு அழைத்தார். You couldn't ask one Hebrew about the injustice done to his fellow man, but today you are going to judge the thousands and thousands of these people. ஒரு விதமான எகிப்தினுக்கு கூட உன்னால பேச முடியாத மோசேயை இப்பொழுது நீ இப்படிப்பட்ட 6 லட்சம் புருஷருக்கு மேலாகப்பட்ட மக்களை நீ மேய்க்க போகிறாயா என்ற ஒரு கேள்வி அவனுக்கு நிச்சயமாக வந்திருக்க கூடும். Number 2, his successor Joshua. அதற்கு அடுத்தாக அவனுடைய பின்னோடியாக யோசுவா. You know where Joshua is to stand? யோசுவா எங்க நிற்கிறான் தெரியுமா? Where David is standing now. அப்பொழுது சகோதரன் தாவீது நிற்கிற இடத்துல No, that is யோசுவா wrong. இருப்பார். Behind David, that is behind the doors. அந்த வாசலுக்கு பிற்பாடு யோசுவா இருப்பான். Because Moses has gone inside. ஏனென்றால் மோசே அங்க ஆண்டவரோடு கூட பேச Till he போய்விட்டார். returned, he was waiting here. மோசே வரும் வரைக்கும் உண்மையாகவே உட்கார்ந்து ரொம்ப ஜாக்கிரதையாக யோசுவா அங்க காத்து கொண்டிருந்தான். And Moses goes up the mountain. மலைக்கு மேலாக உச்சியிலே மோசே செல்வான். 40 days, nothing known. 40 நாட்கள் ஆயிடுச்சு, ஒன்றுமே தெரியவில்லை மோசே குறித்து. But Joshua was waiting at the foothills. ஆனால் அந்த மலை அடிவாரத்துல யோசுவா பொறுமையோடு காத்திருந்தான். 40 years he proved himself. அந்த 40 ஆண்டுகள் அவன் தேவனுடைய ஊழியக்காரன் என்பதை அவன் It's நிரூபித்து good that you காட்டினான். took the scriptures. It is not in my text. That's good that Pastor Vasantakumar brought in that. இந்த அருமையான வசனத்தை போதர் வசந்தகுமார் கொண்டது அதிகமான மகிழ்ச்சி He அடைகிறேன். said, as I was with Moses, I will be with you. மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் மகனே என்று அந்த வார்த்தை கொடுத்து கமலை Because you have ஆசீர்வதித்தார். shown your devotion to your master. ஏனென்றால் உன்னுடைய தலைவரை குறித்த அந்த உண்மையத்துவத்தை நீ காண்பித்தாய். Number 3, மூன்றாவதாக Elisha who succeeded Elijah. எலியாக்கு பிற்பாடு வந்த எலிசா. Actually, when the mantle fall on Elisha, anybody knows? எலிசாவுக்கு எப்பொழுது அந்த சால்வை விழுந்தது தெரியுமா? Not at the end, beginning itself. அது கடைசில He was plowing the field. அந்த வயல்வெளியை அவன் உழுது கொண்டிருக்கிற Elijah comes and he throws the prayer shawl. அப்பொழுது அந்த ஜெப அந்த சால்வையை அவன் தூக்கி எறிகிறான். You know what does it mean? அந்த சால்வை என்பது எதை குறிக்கிறது என்றால், That means approval of the master for a great mission. அந்த மிகப்பெரிய பணிக்காக ஆயத்தப்படுத்துவதை தலைவன் அங்கு அங்கீகரிப்பதை நாம் அங்கு பார்க்கிறோம். If some of us were in Elisha's position, நாம் ஒருவேளை எலியாவுடைய பொசிஷனில் நாம் இருந்தோம் we என்றால், would have taken the mantle, நம்ம எலிசாவின் பொசிஷனில் இருந்தா நிச்சயமா put அந்த it on us, சால்வை எடுத்துக்கொள்வோம். put on us, let it be known to all men and women that Elijah has retired from the effective services and I got the authority and the commission to proceed ahead as the successful successor. ஒரு நாமும் அப்படியாக எலியாவுடைய அந்த சால்வை என்மேல் வந்துவிட்டது என்று நான் மிகவும் பெருமிதமாக நான் பறைசாற்றிக் கொண்டு அலைந்திருக்கலாம். But Elijah takes him to
the Bible school, ஆனால் prophet school. எலியா அந்த தீர்க்கதரிசியுடைய அந்த பள்ளிசாலைக்கு எலிசாவை அழைத்து செல்கிறார். And he says, Lord, what is the first lesson for me? Eschatology, angiology, pneumatology, no ology. It is servantology. You pour water to my அப்படி இப்படிவான வேதாந்தமும் சித்தாந்தமும் அவன் கற்றுக் கொடுக்கவில்லை. அந்த ஊழியத்தை அவனுக்கு எலிசாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். Sincerely did it. அதை உண்மையாகவே எலிசா உண்மையாகவே மனதிலே கொண்டு உள்மனதோடு கூட அவன் அந்த அர்ப்பணிப்போடு கூட செய்கிறான். Years later, அநேக ஆண்டுகளுக்கு பிற்பாடு the same mantle falls on Elisha. அதே சால்வை எலிசா மீது அங்கு வந்தது. Now he gets double portion of blessing. அப்பொழுது இரட்டிப்பான அபிஷேகத்தை எலிசா அங்கு பெற்றுக்கொண்டான். No pain, no gain. No pain, no gain. நம்முடைய துன்பம் இல்லாமல் நமக்கு மகுடம் இல்லை. No cross, no crown. சிலுவை இல்லாமல் நமக்கு கிரீடம் இல்லை. No thorn, no crown. முள் இல்லாமல் நமக்கு மகுடம் இல்லை. Hallelujah. Hallelujah. Many people want to see, the question is that we have to go through that process. நம்ம ஒவ்வொருவரும் மேய்ப்பனா அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நம்ம பாடுகளுக்குள்ளாக நிச்சயமாகவே நாம் கடந்து செல்ல வேண்டும். That is the need of the shepherd. அதுதான் மேய்ப்பனுடைய தகுதி. Then I proceed on to the next point. கடைசி மூன்றாவதாக Shepherding means single vision and satisfying the supreme call. மேய்ப்பனுடைய பணி என்பது தெளிவான தரிசனமும் அழைப்பிலே உண்மையாய் இருத்தலும். Dr. R.B. Lal, a man with 3 PhDs, is the vice chancellor of Allahabad Agri University. டாக்டர் ஆர்பி லால் என்பவர் 3 விதமான அந்த PhD வைத்து அவர் அலகாபாத் யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர் இருக்கிறார், பணியாற்றுகிறார். And last May he has been elected as the president of Universities of India. That means about hundreds of universities come under. He is the president of the Vice Chancellors Association. Such a great man. இந்தியாவிலே அநேக பல்கலைக்கழகத்துக்கு மேற்பாளராக அவர் உயர்ந்த பதவியை அவர் வைத்திருக்கிறார். God willing, next year I will be there. This man is a pastor of a church. இந்த டாக்டர் தேவனுடைய மேய்ப்பன், தேவனுடைய சபைக்கு ஒரு போதகர். It is actually in the university campus he started this ministry. இந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல அந்த பல்கலைக்கழகத்துடைய அந்த கேம்பஸ்ல ஒரு சிறிதாக அந்த ஊழியத்தை ஆரம்பித்த ஒரு தேவதாசன். And now he has got thousands and thousands of people. இப்பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய சபையை நோக்கி வருகிறார்கள். It is estimated more than 70,000 people attend his services. 70,000க்கு மேலாக மக்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை அங்கு வந்து கேட்கிறார்கள். It's called Ishu Darbar or the Palace Court of Jesus. அது தேவனுடைய Ishu Darbar means இயேசுவினுடைய ராஜ சபை என்பது அது பொருள். And he was challenged by the Hindu fundamentalists in the Allahabad court. அவனுக்கு விரோதமா எழும்பின ஒரு பயங்கரமான இந்து கூட்டத்தை எழும்பி, no, what was the case? என்ன சொன்னார்கள் தெரியுமா? He is occupying office of prophet while holding the post of vice chancellor. அவர்கள் விதமா நல்ல பணியை வைத்துக்கொண்டு இவர்கள் மேய்ப்பராக இருக்கா என்ற ஒரு குற்றச்சாட்டை செலுத்தினார்கள். அரசு பொது பணியில் இருக்கிற போது இன்னொரு லாபகரமான தொழிலை செய்யக்கூடாது இல்லையா? அதான் அமிதாப் பச்சன் wife உடைய கேஸ். So they quoted it and said this man is a pastor as well as a vice chancellor, so remove him. இந்த ரெண்டு பதவி அவர் இருக்க கூடாது என்று அவருக்கு விதமாக கோர்ட் கேஸ் நடத்தினார்கள். He never had a lawyer, he argued his case. அவருக்கு எந்த விதமான வழக்கு இல்லாமல் தானாகவே அங்கு சென்றார். Dr. R.B. Lal, he said, my lord, கோட்டாரே, vice chancellorship is my occasion, pastorhood is my calling. என்னுடைய வைஸ் சான்சலர் பதவி என்னுடைய வேலை அது, ஆனாலும் போதகர் என்பது ஆண்டவர் கொடுத்த அழைப்பு என்று சொன்னார். As long as Article 25 of the Indian Constitution it actually entitles me to enjoy my religion, practice it, it can never be considered a negative aspect as far as my position is concerned. என்னுடைய வேலைக்கும் அந்த அழைப்புக்கு ஒரு வித்தியாசம் உண்டு என்பதை அழகாக அவர் தெளிவாக அந்த கோர்ட்டிலே அவர் வாதாடினார். Actually in German I can put it in a very beautiful way. ஜெர்மன் மொழியில் அழகாக சொல்லலாம். The vice chancellor position is beruf, but the pastorhood is berufum. அந்த வைஸ் சான்சலர் என்ற பதவி வந்து அவருடைய வேலை, ஆனால் மேய்ப்பனா இருப்பதோ அவருடைய அழைப்பு என்பதை நாங்கள் பார்க்கிறோம். Allahabad court accepted it. அப்பொழுது அந்த கோர்ட் அதை நிச்சயமாக அதை ஏற்றுக்கொண்டது. Today he ஏற்றுக்கொண்டது. continues as a vice chancellor and as a pastor. இப்பொழுது அவர் வைஸ் சான்சலராகவும் போதகராகவும் பணியாற்றி வருகிறார். During the weekends he goes even to the streets and he talking about Jesus. வாரத்தின் கடைசி நாட்களிலே அந்த கடைசியிலே ஒவ்வொரு தெருத்தெருவாக சென்று இயேசு கிறிஸ்துவை அவர் பறைசாற்றி கொண்டு வருகிறார். People come to Ganges to take a holy dip. அந்த கங்கை நதியிலே வந்து அநேகர் வந்து கிறிஸ்து இயேசுவுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். இல்ல they come for holy dip. அவருடைய இந்து கலாச்சாரத்தின்படி கங்கையிலே மூழ்க வருகிறார்கள். They hear about this man. அப்பொழுது அங்கு நின்று அவர் இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறதை பார்க்கிறார்கள். அவரிடம் சென்று they get healed or get some miracle. பயங்கரமான அதிசயத்தை அவர்கள் உணர்ந்து they bring him back to Ganges. அந்த திரும்பமாக அவர் கங்கைக்கு கூட்டி கொண்டு வந்து not for the holy dip but for baptism. அப்பொழுது அந்த நீராடுவதற்கல்ல ஞானஸ்நானம் பெறுவதற்காக அவர்கள் வருகிறார்கள். இது இப்பொழுது இந்தியாவிலே நடைபெறுகின்ற ஒன்று.
Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Because his vision is very clear. ஏனென்றால் அவன் தரிசனத்திலே உண்மையுள்ளவராய் தரிசனத்தை குறித்து அதிகமாக குறிப்பாக இருக்கிறார். Kamal, what is your vision? சகோதரன் கமலே, உங்களுடைய தரிசனம் Have your என்ன? vision very, very clear. உங்களுடைய தெளிவான தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கட்டும். If you have one vision, that is mono vision. ஒரே ஒரு தரிசனம் என்றால் அது ஒரு தனி தரிசனம். If somebody else has one more vision, that is division. ஆனா இன்னொரு தரிசனம் என்றால் அது சபையை அது துண்டாடிவிடும். So we should have one vision and we should work towards one. நம்முடைய சபையானது ஒரே தரிசனத்தோடு கூட இணங்க வேண்டும். It was repeatedly told by these men of God. தேவனுடைய பிள்ளைகள் இதுதான் திரும்ப திரும்ப சொன்னார்கள். May not be a perfect leader, but there is a leader, you follow him. ஆனால் ஒருவேளை அது யாருமே பரிபூரணமில்லை, ஆனாலும் தலைவரை பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். You know, a personal manager selects the fittest man for the fittest job, but Jesus selects the most unsuitable and makes him suitable. தகுதி இல்லாத ஒன்றை அழைத்துதான் தகுதிப்படுத்துதான் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. And he equips you for the ministry. அந்த தேவனுடைய ஊழியத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துதான் நம்முடைய ஆண்டவர். God is not looking for able people, he wants available people. Are you available? That's the question. கர்த்தர் ஆண்டவருக்காக ஆயத்தமானவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். Praise be to God. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. So you go ahead with your vision. இந்த தரிசனத்தோடு கூட இணங்கி செயல்படும்படி நான் கேட்கிறேன். There were some frogs trying to climb the mountain. ஒரு அநேக தவளைகள் ஒரு மலை ஏற முற்பட்டன. The children were making fun of them. அப்ப பிள்ளைகள் ரொம்ப கலாட்டா பண்ணாங்க. One after the other, all the frogs fell down. எல்லாரும் எல்லா தவளைகளும் கீழே ஒன்றாக கீழே விழுந்து விட்டது. Except one frog. ஒரே தவளைக்கு மட்டும். It was this frog which was able to reach the top. ஒரே தவளை மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு போய் மலையுடைய உச்சியை போய் அது சேர்ந்து விட்டது. You know how? ஏனென்றால் Because he did not hear what all they said. ஆனாலும் அந்த தவளை ஒரு செவிடு தவளை, மற்றவர்கள் சொன்னது அது காதிலே கேட்கல. It was a deaf frog. அது ஒரு செவிடு தவளை இருந்தபடியால மற்றவங்க சொன்ன ஒரு சங்கதியும் அவருடைய காதிலே எடுபடவே இல்லை. Kamal, you touch people and make the deaf to hear, but to the criticism you become deaf yourself. சகோதரன் கமல், நீங்க கையை வைத்து செவிடுகளை நீங்கள் குணமாக்குங்க, ஆனா மற்றவர்கள் சொல்லும்போது நீங்க காதை அடைத்துக் கொள்ளுங்க. Praise be to God. ஆமென். So single vision. அது ஒரே தரிசனத்தோடு இணங்குவது. And number 3, மூன்றாவதாக shepherding means self-denial and sacrifice. தன்னையே வெறுத்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்து அர்ப்பணிப்பது. I would like to borrow Hudson Taylor. ஹட்சன் டெய்லரை குறித்து சொன்ன வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். I'm going to convert it a little bit. நான் அதை கொஞ்சம் மாற்றி சொல்ல போகிறேன். God is give you oil and fire free of cost. Are you prepared to burn as a wick for him? கர்த்தர் உங்களுக்கு எண்ணெயும் பொதுமான அக்கினியை கொடுத்திருக்கிறார், ஆனாலும் நீங்கள் ஆண்டவருக்காக ஒரு திரியாக நீங்கள் பயன்படுவதற்கு ஆயத்தமா இருக்கிறீர்களா? எண்ணெயும் தீயும் இலவசம், எரிந்து பிரகாசிக்க திரியாக நீ ஆயத்தமா? That's a question. That is a question. If you say yes, you are the candidate. Praise be to God. கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு என்று தெரிந்தெடுத்திருக்கிறார். Praise be to God. ஆமென். So I can go on and on. Okay, but I come to the flock also. I would like to speak a few words to the flock. ஆடுகளை பார்த்து, சபையை பார்த்து நான் ஒரு சில காரியங்களை பேச விரும்புகிறேன். Jesus said, unless you deny yourself and take up your cross and follow me, you cannot be worthy of me. தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்து என் பின்னே வராவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது என்று கர்த்தராகிய இயேசு சொன்னார். But at the same time, flock, I want to tell you one thing. ஆனால் அதே சமயத்தில் மந்தையே நான் ஒன்னே சொல்ல விரும்புகிறேன். For 3 reasons you require a shepherd. 3 காரண நிமித்தமாக உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் அவசியம். This is my special subject. I have done a lot of studies on sheep and goat. ஆடுகளை குறித்து அதிகமாக நான் விருப்ப உள்ளவன், அதிகமாக படித்திருக்கிறவன். I have been to sheep farms to understand sheep. ஆடுகளை குறித்து அதிகமாக தெரிந்து கொள்ள முடியாத அநேக பண்ணைகளை நான் சென்று வந்திருக்கிறேன். I want to tell you one thing. ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். Sheep always requires a shepherd, goat doesn't require. செம்மறி ஆடுகளுக்கு ஒரு மேய்ப்பன் வேண்டும், வெள்ளாடுக்கு மேய்ப்பன் அவசியம் இல்லை. Because sheep are predominantly gregarian. They would love in the groups. அந்த செம்மறி ஆடு ஒரு கூட்டமாகவே போவதற்கு அதிகமாக அது விருப்பப்படும். Jesus said, I will cut the shepherd and the flock will be scattered. மேய்ப்பனை வெட்டும் பொழுது மந்தையானது சிதறடிக்கப்படும் என்று என் தேவன் சொன்னார். But you require a leader, you require a shepherd. உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் நிச்சயமாகவே அவசியம். Nothing can be better demonstrated nothing can be better demonstrated than from Psalm 23. 21ஆம் சங்கீதத்தை அதிகமாக மேய்ப்பனை குறித்து நாம் பார்க்கிறோம். First 2 verses. முதல் 2 வசனங்கள். The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். That's all I want. No, I shall not want. எனக்கு ஒரு விதமான குறையும் இல்லை. So that means to provide for me, I required a shepherd. ஆடுகளை போஷித்து பராமரிப்பதற்கு நிச்சயமாகவே ஒரு மேய்ப்பன் அவசியம். How does he provide? எப்படி ஆடுகளுக்கு போஷிக்கிறார்? Verse 2 says, 2வது வசனம் சொல்லுகிறது, he tends me in the green pastures and leads me by the still waters.
அந்த பசுமையான புல்வெளிகளை மேய்த்து அமர்ந்த தன்னிரண்டை மேய்ப்பனை நடத்துகிறான் என்று அங்கு பார்க்கிறோம். So point number 1. முதலாவதாக You require a shepherd because you require provision for survival. போஷித்து பராமரிப்பதற்கு மேய்ப்பன் நிச்சயமாக அவசியம். Number 2. இரண்டாவதாக You go to verses 3 and 4. 3-4 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் It talks about walking through the valley of shadow of அந்த death. மரண இருளில் பள்ளத்தாக்கு நடப்பதை குறித்து அங்கு மேய்ப்பன் எழுதுகிறான். But it says that I will not fear any நான் evil அந்த விபத்திற்கு நான் பயப்படவில்லை, because you are with me. ஏனென்றால் மேய்ப்பன் கூடயே இருக்கிறார். So you require the shepherd for your safety. இந்த விபத்திற்கு விலக்கி காக்கப்படுவதற்கு மேய்ப்பன் சபைக்கு அவசியம். Exact word. That's the word I wanted. விபத்துக்கு விலக்கி காக்க. You know what is the difference between safety and security? இந்த Safety and security. What is the difference? Okay, I'll come to the third point then. So here it says, when I walk through the valley of shadow of death, அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு நான் செல்லும் பொழுது I may stumble and fall and die. ஒருவேளை நான் சீக்கிரமாய் கீழே விழுந்து நான் செத்து போகலாம். When you walk through the valley of the shadow of death of this world, you may be falling due to false doctrines. You may be falling due to so many things. These are all the spiritual accidents. இந்த உலகத்துடைய மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்து செல்லும் பொழுது பலவிதமான கள்ள போதகங்கள் பலவிதமான கஷ்டங்கள் வரும்போது நாம் நிச்சயமாக தேவனை விட்டு வழிவிடுவதற்கு அநேக சந்தர்ப்பங்கள் வரலாம். That is, this accidental disaster is called as the safety problem. அந்த விபத்து என்பது நாம் சேஃப்டி என்று சொல்கிறோம். But there he is providing in verses 3 and 4. அந்த 3-4 மேய்ப்பன் அதற்கான காரியங்களை விபத்திற்கு He says, விலக்கி I will be the காக்கிறார். light unto your feet and a lamp unto your path. உங்களுடைய பாதைக்கு வெளிச்சமும் உங்களுடைய கால்களுக்கு தீபமா இருக்கிறேன் என்று கர்த்தர் You will சொல்கிறார். not stumble. நீங்கள் ஒரு நாளும் இடறி போவதில்லை. My servant, even if he walks in the darkness, he will never stumble, says the Lord. ஒருவேளை அந்த மரணம் நடந்தாலும் கர்த்தர் நம்மை தள்ளாட விட மாட்டார். Because the steps of the righteous are ordered, says the Bible. ஏனென்றால் நீதிமானுடைய நடைகள் உறுதிப்படுத்தப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. Now you come to the last 2 verses, 5 and 6. கடைசியாக பார்க்கும் பொழுது வேதத்திலே That talks about preparing a table before the enemies. அந்த சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தை ஆயத்தப்படுத்துவது குறித்து சொல்லப்படுகிறது. That really I like that word. அது உண்மையாக அந்த வசனம் எனக்கு அதிகமாக You know why? பிடிக்கும். ஏனென்றால் Many of us want to destroy the enemies. நம்முடைய எதிராளிகளை நாம் அழிப்பதற்கு நம்ம யோசிக்கிறோம். But God says, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், no, don't destroy them. அப்படி அவர்களை நீங்க ஒரு நாள் அழித்து விடாதே. When you are being anointed, I want to have an audience. அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை அபிஷேகிப்பார். They will become your friends. அவர்கள் உங்களை நண்பராக நீ நினைத்துக்கொள். And I'm going to anoint you. நான் உன்னை அபிஷேகிப்பேன், அவரை நண்பராக நீ And they சேர்த்துக்கொள். will also bless you. அவர்களும் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். Because you are sitting in the same table. ஏனென்றால் ஒரே பந்தியில் உட்கார்ந்து நீங்கள் பரிமாற போகிறீர்கள். The table has been ready. அப்ப உங்களுக்காக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி I'm இருக்கிறார். going to anoint yourself with the oil. அந்த எண்ணெயை உன் மேல் வைத்து நான் அபிஷேகம் செய்வேன். That is says safeguard against that is the security against the intentional problems. அந்த ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்கு கர்த்தர் உனக்கு அந்த அபிஷேக தைலத்தை கொடுக்கிறார். Safety is an accident, but security issues, safety is against accidents and security is against intentional perils or intentional disasters. Someone tries to destroy you, someone tries to do something to you, then the Lord comes as a security for you. அப்படியாக கர்த்தர் அநேக மக்கள் நமக்கு விரோதமாக எழுதும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக ஆதரவாக வந்து உங்களை அவர் பாதுகாப்பார். Hallelujah, praise be to God. So my beloved brother, அருமையான சகோதரர் கமல், you are entering into shepherding. இப்பொழுது மேய்ப்பனுடைய அந்த ஊழியத்துக்குள்ளாக நீங்கள் கால் வைக்க போகிறீர்கள். So God is going to bless you. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்க And the போகிறார். beloved flock அருமையான மந்தையே, of Emmanuel Christian Fellowship. இமானுவேல் கிறிஸ்துவ சபையினுடைய அருமையான மந்தையே, I think you are the surviving the first Tamil church in this area. I believe that, isn't இந்த it? அருமையான தேவ சபை You are the first, இவ்வளவாக the oldest church in this place. இந்த பழமையான அந்த தேவனுடைய சபை இது. The great church it is. இது அருமையான மிகப்பெரிய சபை இது. Hallelujah. ஹல்லேலூயா. Praise be to God. My beloved brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே, God loves you. கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். So God is giving you a leader. கர்த்தர் உங்களுக்கு ஒரு தலைவரை உண்டாக்கி தருகிறார். If you find good things in him, நன்மையான காரியங்களை பார்க்கும் பொழுது go and tell, say, we appreciate it. நீங்கள் அவளை பாராட்டுங்கள். But when you find bad things in him, குறைகளை நீ காண்பீர்கள் என்றால் I will tell you the best place to complain. முறையிடுவதற்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. In your prayer closets. உங்களுடைய ஜெபரிலே நீங்கள் அதை சொல்லுங்கள். Say, Lord, what sort of shepherd you given to us? ஆண்டவரிடம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். Lord, you teach him and you train him. ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். And God will make the imperfect man. Pastor Jonathan said it very well. Not that we will become perfect, but we will be better.
He will become a அந்த better குறைவுள்ள shepherd. கர்த்தர் பூரணவராக கர்த்தர் அவருடைய கிருபை கொண்டு மாற்றுவார். This holds good for all flock, all எல்லா congregation, all மேய்ப்பராகிய shepherds. மேய்ப்பனுடைய நமக்கு அது ஒரு பொதுவான ஒரு புத்திமதி. Finally, I am tempted to conclude with my famous illustration. எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டோட அந்த முடிக்க They விரும்புகிறேன். call him Robert Sheldon. அந்த ராபர்ட் ஷெல்டன் என்ற அருமையான ஒரு நபரை Oh, பற்றி the சொல்ல போகிறேன். Shakespearean player who has got the most scintillating voice, அந்த the majestic voice. அந்த அருமையான குரல் கம்பீரமான குரலை படைத்த ராபர்ட் ஷெல்டன். He was known, he was a very popular figure. அவர் மிகவும் ஒரு பயங்கர ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மனிதன் அவர். He was invited to a meeting like this. இப்படியான ஒரு சபைக்கு அவன் அழைக்கப்பட்டிருந்தார். And now the pastor said, அப்பொழுது போதகர் சொன்னார், ladies and gentlemen, அருமையான சகோதர சகோதரிகளே, today the first text will be read by Robert Sheldon. முதலாவது வேத பாடம் ராபர்ட் ஷெல்டன் மூலமாக வாசிக்கப்படும் என்று The அங்கு moment they heard the அறிவித்தார். voice, we heard the name, அந்த பேரை கேட்ட மாத்திரத்திலே they started clapping. ஜனங்களுக்கெல்லாம் பயங்கரமாக ஆரவாரித்து அவர்கள் கரங்களை தட்டி was great applause. அப்பொழுது அதிகமாக கரங்களை தட்டி அவரை வரவேற்றார்கள். This majestic man, இந்த கம்பீரமான தோற்றம், and he just walked around the aisles, அழகாக கம்பீரத்தோடு அவர் மேடைக்கு வந்தார். came to the podium, அந்த தேவனுடைய ஆசனத்திற்கு holding வந்தார். on to the pulpit, அதை அழகாக பிடித்தார். turned the Bible, கம்பீரமாக பிடித்து வேதத்தை அழகாக came to திருப்பினார். Psalm 23. அப்போது அழகாக கம்பீரமான குரலிலே சங்கீதம் 23 வாசித்தார். Absolute silence everywhere. அவர் வாசிக்க 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 அவ்வளவு கூட்டத்தில் Everyone was on the edge of the seat to listen to what this man is going அந்த to say. கணிதமான குரலை கேட்பதற்கு அதிகமாக ஆவலோடு கூட காத்திருந்தார்கள். The Lord is my shepherd, he started. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று கம்பீரமான தொனியிலே அவர் அதை வாசித்து He முடித்தார். read and read. No, he roared and roared. அவளா கம்பீரமாக அவர் வாசித்து அதை முடித்தார். In all my life, goodness and mercy shall follow me, and I will live in the house of the Lord forever. என் ஜீவநாட்களால் தொடரும் என்று அதை அவர் முடித்தார். And when he closed the Bible, அழகாக அவர் வேதத்தை மூடினார். the roar of applause rent the air. அதை வாசித்து முடித்த மாத்திரத்திலே பயங்கரமாக கரங்களை தட்டி அவர்கள் பாராட்டினார்கள். Hardly it took him 5 minutes to read it, but it was 10 minutes they were applauding him. அவர் வாசிப்பதற்கு 5 நிமிடம் கூட ஆகவில்லை. ஆனாலும் கரகோஷமானது பயங்கரமாக கரங்களை தட்டி அது நிற்கவே இல்லை. Now the pastor came. அப்பொழுது போதகர் திரும்பமாக மேடைக்கு வருகிறார். Ladies and gentlemen, அருமையான சகோதர சகோதரிகளே, now we heard the first text to be read by Robert Sheldon. முதலாவது வேத பாடம் ராபர்ட் ஷெல்டன் மூலமாக வாசிக்க கேட்டீர்கள். Now you are going to hear the second lesson இப்பொழுது இரண்டாவது பாடத்தை பதிப்பதற்கு from Sister Mary. சகோதரி மேரி நான் அழைக்கிறேன் என்று சொன்னார். Mary? மேரியா? Who is that Mary? யார் அந்த மரியாள்? I am very sorry. That fragile figure in Indian sari. இப்படிப்பட்ட ஒரு மெல்லிய ஒரு உருவம் அங்கிருந்து வருகிறதா புடவையை கட்டிக்கொண்டு. And that skeleton was sitting somewhere in the corner of the church. ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கிறதே. And this skeleton was wrapped in this rag. இந்த மெல்லிய ஒரு உடம்பு விதமாக புடவை சுற்றி கொண்டு வருகிறது. And she is taking the same path Robert Sheldon walked. ராபர்ட் ஷெல்டன் நடந்த அதே பாதையிலே இந்த But here the air was carrying her and dumped her on the podium. அப்பொழுது அவர்கள் மேடைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். She was trembling. அப்பொழுது அந்த தாயினுடைய கரங்கள் எல்லாம் நடுந்தது. The voice was quivering. அப்பொழுது குரலானது பயங்கரமாக கம்மத் தொடங்கி விட்டது. And she turned the Bible. அது நடுக்கத்தோட பயத்தோடு கூட அவர்கள் வேதத்தை எடுத்தார்கள். எடுத்து சங்கீதம் 23 என்று நடுங்கிக் கொண்டே சொன்னார்கள். Silence. அப்பொழுது நிசப்தம். Now the reading started. அப்பொழுது வாசிக்கப்பட ஆரம்பிக்கப்பட்டது. It was not a roar. அது கம்பீரமான தொனி அல்ல. But it was a cry. ஆனாலும் அது அழுகையோடு வாசிக்கப்பட்ட சங்கீதம். The Lord is my shepherd. It went on like that. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி அந்த உணர்வுள்ள அந்த இருதயம் அங்கு வாசித்தது. Come to the final point. கடைசியாக and in all my days I will live என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் in the house of the Lord. என் தேவனுடைய ஆலயத்திலே தங்கி இருப்பேன் என்று அவர்கள் முடித்தார்கள். She closed the Bible. வேதத்தை மூடினார்கள். Nobody clapped. யாருமே கரங்களை தட்டவில்லை. Nobody clapped. யாருமே கரங்களை தட்டவில்லை. But no eye was dry. ஆனாலும் எந்த கண்களும் அது கண்ணீர் இல்லாமல் இல்லை. Everybody was crying. எல்லாருமே வாசிப்பதை கேட்ட ஒவ்வொருவரும் அங்கு கண்ணீர் விடுத்ததை அங்கு நாங்கள் கண்டார்கள். Pastor turned to Robert Sheldon and asked. அப்பொழுது போதகர் ராபர்ட் ஷெல்டனை பார்த்து ஒன்று கேட்டார். ராபர்ட், when you read the same portion, நீங்கள் இதே வார்த்தையை வாசிக்கும் பொழுது the roar of applause rent the air. எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் கைத்தட்டி உங்களை ஆரவரித்து மகிழ்ச்சி ஊட்டினார்களே. But when this poor lady read, இந்த ஏழை தாய் வாசிக்கும் பொழுது nobody clapped. யாருமே கை தட்டவில்லை. But everybody wept. ஆனா ஏன் எல்லாரும் அழுதாங்க? Why? ஏன் அழுதாங்க என்று கேட்டார். Pastor asking Sheldon. அப்பொழுது போதகர் ஷெல்டனை பார்த்து கேட்கிறார். Wiping the tears running down his cheek, Sheldon said something which I want to bring to you. ராபர்ட் கண்ணீரோடு கூட அந்த கரங்கள் இருக்க கையினால அந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு ஒன்றை சொன்னார்.
Pastor, போதகரே, I know only the psalm, இந்த சங்கீதத்தை மட்டும்தான் எனக்கு தெரியும். but she knows the shepherd. ஆனால் அந்த மேய்ப்பனை அறிந்த மேரி என்று Do you know the shepherd? நீங்கள் மேய்ப்பரை Do you know the பிரதான அருமையான தேவ Knowing about the shepherd is not the thing, but knowing the shepherd is the மேய்ப்பரை greater thing. குறித்த அநேக காரியங்கள் உனக்கு தெரிந்திருக்கலாம், ஆனா அது முக்கியமல்ல. மேய்ப்பனை அறிவாயா, மேய்ப்பனை அறிந்து கொண்டிருக்கிறாயா, மேய்ப்பன் உனக்கு எவ்விதமாக காணப்படும் என்பதுதான் முக்கியமான கேள்வியாக If you know the உங்களுக்கு முன்பாக shepherd, கேட்கிறேன். நீங்கள் மேய்ப்பனை, you அந்த know the பிரதான shepherd, மேய்ப்பனை நன்றாக அறிந்திருந்தீர்கள் என்றால் Follow him. அவரை பின்பற்றுங்கள். Don't try to make something of you. He will make you. நீங்களாக ஒன்றை நீங்கள் செய்து கொள்ள தீர்மானிக்காதீர்கள். என் தேவன் உங்களை Jesus உருவாக்குவார். said, "Follow me, I will make என்னை you." பின்பற்றி வா, நான் உன்னை சீஷனாக்குவேன் என்று என் Following தேவன் is your சொன்னார். business, for making is his பின்னாக business. செல்வது உன்னுடைய தொழில், ஆனா உன்னை உருவாக்குவதோ என் தேவனுடைய பிரதான மேய்ப்பனுடைய தொழில். Follow the great shepherd, the good அந்த shepherd. பிரதான மேய்ப்பன், அந்த நல்ல மேய்ப்பனை நீ பின்பற்றுவாயா? Just follow the footpaths of him, அவருடைய அடிச்சொல்லை பின்பற்றுவோமா? and you will become a good shepherd அப்பொழுது yourself. உண்மையாகவே சகோதரன் கமல், நீங்கள் அருமையான மேய்ப்பனாக கர்த்தர் உங்களை bless you, உருவாக்குவார். Kamal. கர்த்தர் உங்களை அதிகமாக Praise ஆசீர்வதிப்பார். be to God. ஆமென். Shall we ஹல்லேலூயா. pray? ஜெபிப்போமா? நீ ஜெபம் பண்ணு. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நன்றி ராஜா. Our good God, we thank you for this time. அந்த பிரதான மேய்ப்பனை பின் செல்கிற மக்களாக கர்த்தங்களை மாற்ற முடியாது நான் Lord, ஜெபிக்கிறேன். you convert us so that we'll be following the great shepherd, நன்மையின் கிருபைகளை தொடரத்தக்கதாய் ஆண்டவரே, so that the goodness and mercy will be following us all the days ஜீவனுள்ள of life. நாட்களெல்லாம் தேவனுடைய ஆலயத்தை தங்கியிருப்பதை நாடத்தக்கதாக So that in all our lifetimes we will be dwelling in the house of the Lord. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we are committing ourselves. உம்முடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே, Lord, we have been called for your ministry. காயங்களை ஏற்றுக்கொண்டு Lord, we should be prepared to accept the wounds, ஆசீர்வாதத்தை மட்டுமே but கொடுக்கத்தக்கதாக எங்களை to give the அர்ப்பணிக்கிறோம். healing alone, O Lord. எங்களை தாழ்த்தி We humble ourselves. எங்கள் நேசர் ஆண்டவரே நியமித்த பாதையிலே The path that has been kept for us, we would like to, பொறுமையோடு ஓடத்தக்கதாக and we are going to run with all patience, எங்களை தனிப்பட்ட ரீதியிலும் personally, குடும்பமாகவும் as a family, தேவ சபையாகவும் as a church, இந்த திருச்சபைக்கு முன்பாக in the presence of this church. எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. We commit ourselves, O Lord. இயேசுவின் நாமத்தில் In பிதாவே. Jesus' name I pray. ஆமென். Amen. Amen. God bless. We'll come to the